ஹலோ. ஒரு ஷார்ட் ஒரு சேனல் மெசேஜ். கேட்ச் த கேட்ச் திரும்ப திரும்ப மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் எனக்கு கண்ணில் அடிக்கடி பட்டுக்கிட்டே இருந்தது. எல்லாமே கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு மெசேஜ் எனக்கு தெரிஞ்சதும் ஃபைனல் மெசேஜ். கார்ட்ஸும் நான் ஷஃபில் பண்ணேன். ஓகே, இந்த மெசேஜ் வந்து நம்ம சொல்லாமல் வேண்டாமான்ற மாதிரி கலெக்டிவ்க்கான மெசேஜான்னு சொல்லிவிட்டு மேபி சில பேருக்கான மெசேஜாக இருக்கலாம். மெசேஜ் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. உண்மைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் அது என்ன வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு பர்சன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். உண்மையாகவே ஒரு உண்மையில் ஒரு உண்மை மறைஞ்சிருக்கும். கன்ஃபியூஷனாக இருக்கா? உண்மையிலேயே ஒரு சின்ன உண்மை மறைஞ்சிருக்கும். எல்லாமே உண்மை நினைக்காம ஒரு சின்ன அதில் ஒரு டோட் மாதிரி ஒரு உண்மை மறைஞ்சிருக்கும். அதில் எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. அந்த உண்மையிலையும் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அந்த விஷயத்தை வந்துட்டு கவனிக்காமல் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நரி வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு கேட் வாக் பண்ணால் நம்புவீங்களா? அமைதியாக இருக்கும் நரி சொல்கிறதெல்லாம் உண்மை மாதிரி நம்புவீங்களா? இல்லைல்ல. அந்த மாதிரி தான் நரி மாதிரி ஏதோ ஒரு பர்சனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் முன்னாடி கேட் வாக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் காதில் சில விஷயங்கள் படுற மாதிரி, பேசுகிற மாதிரி இருக்குது, இல்லை படுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். உங்களுடைய மேபி இந்த நரின்றது வந்துட்டு ரொம்ப நாளாக உங்களை நோட் பண்ணி அடிக்கடி உங்களையே வந்துட்டு கவர் பண்ணணும், உங்களுடைய கவனம் வந்து அது பக்கம் திருப்பணுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சில பேருக்கு. நீங்கள் அது வந்து உண்மைன்னு நினச்சிட்டு ஏமாறுற மாதிரியும் இருக்குது. எல்லா உண்மையும் உண்மையாக இருக்காது. உண்மையிலையும் ஒரு உண்மை சின்னதாக மறைஞ்சிருக்கு. இந்த மெசேஜ் யாருக்கோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ மற்றவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான மெசேஜ் கிடையாது. சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் எதனா ஒரு விஷயம் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அதில் நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் மறைஞ்சிருக்கு. இந்த மெசேஜ் யாருக்கும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 0303 சிக்னிஃபிகண்ட், 34 சிக்னிஃபிகண்ட், 123 சிக்னிஃபிகண்ட். நிறைய ஃப்ளார்ஸ்லாம் ஒரு மொட்டு அடிக்கடி நீங்கள் பார்க்குறதா இருந்திருக்கலாம், இல்லை வீட்டில் மொட்டு விட்டுருக்கலாம், மொட்டு மூடியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய வந்துட்டு ஷேடோ, சில பேர் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா நம்ம அந்த ஷேடோவில் சில விஷயங்கள் கை அசைச்சு பார்க்குறது, ஒரு பர்சன் நடக்கும்போது தெரிகிறது. விளக்கு எரிஞ்சிச்சுன்னா அந்த வெளிச்சத்தில் வந்து அது மிரர் மாதிரி அது ஆப்போசிட்டில் தெரியுங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் உங்களுக்கான மெசேஜ் சொல்லிவிட்டு. சில பேர் வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு அப்படியே தழும்பிகிட்டே இருக்கும்போது அதோட ஷேடோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைட் இல்லாத இடத்துல ஒரு விளக்கு மட்டும் வச்சுட்டு அதை பார்க்கும்போது அது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ரெட் சிக்னிஃபிகண்ட், க்ரீன் சிக்னிஃபிகண்ட், ஆரஞ்ச் சிக்னிஃபிகண்ட், ப்ரௌன் சிக்னிஃபிகண்ட், ஒயிட் சிக்னிஃபிகண்ட். ஓகே, இந்த மெசேஜ் யாருக்கும் அது அவங்களுக்கு புரியும். உங்களுக்கான மெசேஜ் இல்லைன்னா எடுத்துக்க வேண்டாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகியிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகே, வேறு மெசேஜில் உங்களை பார்க்குறேன்.